சமீபத்திலே நான் சந்தித்தேன் ஒரு கதை விவாதத்திற்காக. அப்பொழுது அவர் என்னிடத்திலே ஒன்று சொன்னார். மனிதன் பொதுவானவன், மனிதனுடைய உறுப்புகள் எல்லாம் 1,32,000 நரம்புகள் எல்லா மனிதனுக்கும் பொதுவாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதே மனிதன் தான் ஒருவன் ஞானியாகிறான், ஒருவன் இசையமைப்பாளராகிறான், ஒருவர் அதிபராகிறான், ஒருவன் அப்துல் கலாம் போல் விஞ்ஞானி ஆகிறான், ஒருவன் விவசாயி ஆகிறான், ஒருவன் கட்டடத்துறை நிறுவனாகிறான். இப்படி பல்வேறு துறைகளிலே மனிதர்கள் வேறு வேறு திறமையானவர்களாக, எழுத்தாளர்களாக, இலக்கியவாதிகளாக, அரசியல்வாதிகளாக, பேச்சாளர்களாக, நிபுணர்களாக, மிகப்பெரிய வியாபாரிகளாக உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 180 மில்லியன் மக்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே 180 மில்லியன் தகுதிகள் இருக்கிறது, திறமைகள் இருக்கிறது. ஆனால் இது எல்லாம் யாரிடத்திலே இருக்கிறது? இது எல்லாம் யாரிடத்திலே இருக்கிறது? இத்தனை திறமைகளும் எங்கே இருக்கிறது? உன்னிடத்திலே இருக்கிறது. உனக்குள்ளே ஒரு விவசாயி இருக்கிறான், உனக்குள்ளே ஒரு வியாபாரி இருக்கிறார், உனக்குள்ளே ஒரு அரசியல்வாதி இருக்கிறான், உனக்குள்ளே ஒரு அறிஞன் இருக்கிறான், உனக்குள்ளே ஒரு இசைஞானி இருக்கிறான், ரகுமான் இருக்கிறான், கருணாஸ் இருக்கிறான். நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். இது எனக்கு போதும் என்கின்ற நிலையை நீங்கள் தான் உருவாக்கி கொள்ளுகிறீர்கள். ஆகவே நம்மால் முடியாதது எதுவும் இல்லை, நம்மால் மட்டும்தான் முடியும் என்ற நம்பிக்கையை உங்கள் மனதிலே விதைப்பதற்காக மட்டும்தான் என்னுடைய நேரங்களை ஒதுக்கி இங்கே வந்திருக்கின்றேன். அம்மா ஒரு நல்ல பிள்ளை வேணும்னு நினைச்சிட்டான்னா 10 மாசம் அவன் செய்யற நல்ல செயல்கள் எல்லாம் அவன் நினைச்சு 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 உருகி அந்த பிள்ளை பிரமாதமா வரும். அதுபோல வாட் யூ வாண்ட் டு பி, நான் இதுவாக நீ நினைச்சே பாரு, நமக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்கிற சந்தேகம் மட்டும் வந்து விடவே கூடாது. எல்லா தகுதியும் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. ஆனால் எல்லா சக்தியும் ஒருமுனைப்படுத்தி நான் இதுவாக வேண்டும், நான் பேராசிரியராக வேண்டும், இல்லை நான் மிகப்பெரிய அரசியல்வாதியாக வேண்டும், நான் சிறந்த ஓவியராக வர வேண்டும், இல்லை உலகம் மூற்றும் இலக்கியவாதியாக வர வேண்டும், நான் எதுவாக வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற வயது. தீர்மானித்து விட்டால் முழுக்க முழுக்க அந்த சிந்தனையிலேயே இருந்துகிட்டே இரு. ரேங்க் பட்டியலில் எங்கள் கல்லூரியானது பல்கலைக்கழக அளவிலே முதன்மையான கல்லூரியாக திகழ்ந்து கொண்டு வருகிறது. சென்ற ஆண்டை பொறுத்தமட்டில் 21 பல்கலைக்கழக அளவிலே ரேங்கை எங்கள் கல்லூரி பெற்றிருக்கின்றது. வருகின்ற ஆண்டிலே எங்கள் கல்லூரியானது தன்னாட்சி அந்தஸ்தை பெற இருக்கின்ற காரணத்தினால் பல்கலைக்கழக அளவு ரேங்குகளை 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும், எங்கள் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பல்கலைக்கழக அளவில் இருக்கக்கூடிய ரேங்குகளை காட்டிலும் மிகவும் உயர்ந்த நிலையிலே அடைவார்கள் தன்னாட்சி அந்தஸ்திலே என்பதையும் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். Dr. U. Natarajan was awarded Dr. APJ Abdul Kalam Best Teacher Award in 2014 by Dr. MGR Janaki College for Women and Interville Club of Madras North. He was elected as a member of Central Executive Committee of the All India Council of Family Planning Association of India. What is the role of education in today's world? What do the young graduates have in their mind before they take their degrees? What is the life that they look back and look forward towards? What is the purpose of this degree? Is it just a certificate or is it something more? What do we have before us? What is our duty towards this country, this college, this society? A holistic education is what we look forward to as educationists. When we say holistic education, we expect the young graduates to go forward with a dream, a realization of that dream, to take India forward. Our college was affiliated to Madurai Kamaraj University. In our college, we have 4 postgraduate courses such as MCom, MSc CS and IT, MSc Chemistry and MA English. We also have research courses leading to MPhil and PhD in the departments of Commerce, Chemistry and English. ஆகவே நீங்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேர்வதற்கு முன்னால் சில விஷயங்களை மனதில் கொண்டு எந்த கல்லூரியில், எந்த பல்கலைக்கழகத்தில், எந்த பாடப்பிரிவில் சேர வேண்டும், எந்த பாடத்திட்டம், எந்த பாடப்பிரிவில் நீங்கள் சேர வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு சில டிப்ஸ் நான் கொடுக்குறேன். இன்றைக்கி இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா JNU ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி இந்தியாவில் நம்பர் 1 யூனிவர்சிட்டி. சமீபத்தில் தான் தரவரிசை பட்டியலில் போட்டாங்க. அதே போல் நீங்கள் படிக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துடைய தரவரிசை பட்டியல் என்ன? நம்முடைய மதுரை மாநகராட்சிகளுடைய பல்கலைக்கழகத்துடைய தரவரும்
நிச்சயம் உங்களுக்கு தெரியும், நல்ல தரமான ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்ட கல்லூரி தான் நமது கல்லூரி. அடுத்த விஷயம், நீங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் என்றால் அந்த கல்லூரியானது தேசிய தரக்குழுவால் சான்றிதழ் பெற்றுள்ள கல்லூரியா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்லூரியில் தான் நீங்கள் சேர வேண்டும். எங்கள் கல்லூரி தேசிய தரக்குழுவால் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. வருங்காலத்தில் மிக உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும், மிக உயர்ந்த அறிவுஜீவிகளாக ஆக வேண்டும் என்று கருதுகின்ற மாணவ மாணவிகள் அனைவரும் சேர வேண்டிய கல்லூரி ஜிடிஎன் கலைக்கல்லூரி என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நீங்க குறைச்சி எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. நீங்க எஸ்டிமேட் பண்ணீங்கன்னா வேற யாரும் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அப்படி பண்ணாதனால தான் நான் போய் நின்ன இடம் இந்தியன் பார்லிமெண்ட். இந்த சர்வீஸ் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த ஐஏஎஸ் எக்ஸாமில் அது உங்க வாழ்க்கையிலும் நாளைக்கு நீங்க பெரிய தொழிலதிபர் ஆகலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம், இல்லை நீங்க பெரிய நீங்க என்ன வேலையெல்லாம் நினைக்கிறீங்களோ, டெப்டி கலெக்டர் ஆகுறீங்களா, ஐஏஎஸ் ஆகுறீங்களா, ஐபிஎஸ் ஆகுறீங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்வு மனம் போல். ஆல் தி பெஸ்ட். நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீதும், மண் மீதும், மக்கள் மீதும், உறவுகள் மீதும், உங்கள் ஆசிரியர்கள் மீதும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சம உறவினர்கள் மீதும், நண்பர்கள் மீதும், மாற்று மதக்காரர்கள் மீதும், மாற்று இனத்தார்கள் மீதும், அனைவர் மீதும் நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கை மட்டுமே நம்மை உருவாக்கும். நம்பிக்கையால் மட்டுமே நமது சந்ததிகளை உருவாக்க முடியும் என்று சொல்லி வாழ்க நம்பிக்கை, வளர்க இந்த கல்லூரி என்று மனப்பூர்வமாக வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆண்டு புதிதாக மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே இருந்து 3 புது பாடப்பிரிவுகளை நாங்கள் பெற இருக்கின்றோம். ஒன்று முதுகலை தமிழ் பாடப்பிரிவும், இரண்டாவதாக பிஎஸ்சி கணிதமும் எம்எஸ்சி கணிதமும் ஆக 2 முதுநிலை பட்ட படிப்பும் 1 இளங்கலை பட்ட படிப்பும் புதிதாக எங்கள் கல்லூரியிலே மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட இருக்கிறது என்ற நல்ல செய்தியும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உங்களுக்கெல்லாம் மனதிலே உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானம் இங்கே தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும் என வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு, நீ விடும் நெற்றி துளிப்பட்டு, பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு, நீ விடும் நெற்றி துளிப்பட்டு, பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா.